அரசியல் கட்சிகளுக்கு ரோட் ஷோ அனுமதி வழங்குவதற்கான ஆணையை 10 நாட்களுக்குள் வகுக்க ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சிகளுக்கு ரோட் ஷோக்கு அனுமதி அளிக்கும் விவகாரம் தொடர்பாக 10 நாட்களில் விதிகளை வகுக்க ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கும் அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். உரிய கால அவகாசம் வேண்டும் என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதத்தை முன்வைத்திருந்த நிலையில் 10 நாட்களில் விதிகளை வகுக்க ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், மேலும் விவரம். அரசியல் கட்சிகள் ரோட் ஷோ நடத்துவது தொடர்பாக விதிமுறைகளை விரைவாக வகுக்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் தலையிடுவோம் என நீதிபதிகள் தெரிவித்த நிலையில தற்பொழுது இந்த வழக்கு தொடர்பாக 10 நாட்கள்ல விதிகளை வகுக்க வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது உரிய கால அவகாசம் வேண்டும் என தமிழக அரசு வாதத்தை முன்வைத்த நிலையில 10 நாட்கள்ல இது தொடர்பான அந்த ரோட் ஷோ தொடர்பான விதிகளை வகுக்க வேண்டும் எனவும் இந்த வழக்கை நவம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த ரோட் ஷோ தொடர்பாக தமிழக அரசு, தாவேகா உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் முன்வைத்த வாதங்களை கேட்டறிந்ததற்கு பிறகாக நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருந்தனர். குறிப்பாக ரோட் ஷோ தொடர்பான விதிமுறைகளை விரைவாக வகுக்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என தலைமை நீதிபதி தெரிவித்திருந்தார். அதுக்கு பிறகாக தமிழக அரசு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தது. அதாவது இந்த விதிமுறைகள்ல காவல்துறை, மாநகராட்சி, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை உள்ளிட்டோரிடம் ஆலோசித்துதான் விதிகளை வகுக்க வேண்டும் எனவும் அதற்கு உரிய கால அவகாசம் வேண்டும் என தமிழக அரசு கோரியிருந்தது. இந்த விவகாரத்தில் இடையிட்டு மனுதாரராக அதிமுகவையும் உயர்நீதிமன்றம் இணைத்திருக்கிறது. இந்த நிலையில தமிழக அரசு கால அவகாசம் கோரியிருந்த நிலையில 10 நாட்கள்ல விதிகளை வகுக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டு இந்த வழக்கு நவம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கை காரணம் காட்டி தேசிய மாநில நெடுஞ்சாலைகள்ல தவிர அனுமதிக்கப்பட்ட இடங்கள்ல பரப்புரைக்கு அனுமதிக்க கோரி விண்ணப்பித்தால் அதனை பரிசீலிக்காமல் இருக்கக்கூடாது எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார். அந்த 10 நாட்கள்ல என்ன விதிகள் வகுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிக்கையாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ரோட் ஷோ தொடர்பாக உரிய விதிமுறைகளை வகுக்க வேண்டும். அதாவது தமிழக வெற்றி கழகம் அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகாக ரோட் ஷோ தொடர்பான ஒரு முறையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற தொடர வேண்டும் என வைக்கப்பட்ட மனுக்களில் தற்போது நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.